सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. தன்னை மறந்த நிலையில் இசை போடும் உல்லாசம் கொண்டாடும் தன்மையே நியாயமோ. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. மனம் நாடிய மங்கை வந்த பின் தன்னை மறப்பதும் தவறே ஆகுமா. தன்னை மறப்பது முறையே ஆயினும் எனதன்பே பொறுமை வேணுமே. உந்தன் சொல்லையும் நீரே நன்னமே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. உனதன்பெனும் படகின் துணையினால் இனி ஆனந்த கரையே காணுவேன். எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல.
நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மோக வைத்து, மோகத்திலே என்னை மோக வைத்து, ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனை போல், ஒரு ஓரத்திலே நின்ற கள்வனை போல், மாலவா வேணவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன? மானாட மலராட மதியாட நதியாட மங்கை இவள் நடனமாட, வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட, சுவையோடு நானாட எனை நாடி இது வேளை விரைவினில் துணையாக ஓடி வரவாய். தூயனே மாலவா மாயனே வேலவா எனையாளும் சண்முகாவா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா எனது மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன? ஹலோ, கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், சூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே. காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீல, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவ சம்சாரம் தங்கம்மா இல்ல, இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் போல் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ ரினோ
கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தில் சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். பட்டுன்னு ஒரு சத்தம். புரிந்து பார்த்தார், அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறார் என்று சொன்னார். இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கிறாரா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவீர் போய் வருவீர் வாரகை போய் வருவீர் சாமி போய் வருவீர் போய் வருவீர் வாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க அரியன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னா மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன், நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன். வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன். உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கிருஷ்ணா ஆடு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்தடில் 10 பறந்து போகணும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்தடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி, காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தல்ல வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா, நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார்,
புசித்தார் ஒரு பிடி அவலை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் நண்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள் யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் நண்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இருந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆறாவது விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நிதானமா 1 2ஓட மங்களம் சுகம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுகம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுகம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணாப்பட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். காதலிலே நினைவிலே பேதமில்லை, பிரிவென்றால் வாழ்வுமில்லை. நினைவிலே பேதமில்லை, பிரிவென்றால் வாழ்வுமில்லை. இனி என்றும் பிரிவில்லை, இனி என்றும் பிரிவில்லை, பிரிந்திடில் உயிரில்லையே. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 காதலிலே. இன்று போய் நாளை வாராய், இன்று போய் நாளை வாராய் என என்னையொரு மனிதனும் புகழுவதோ. இன்று போய் நாளை வாராய் என என்னையொரு மனிதனும் புகழுவதோ. மண்மகள் முகங்கண்டே மனம் கலங்கிடும்
ஏன் கொடுத்தாய் ஈசா மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் இன்று போய் நாளை வா எனையொரு மனிதனும் புகழுவதோ எண்டி செய்வன் எண்டி செய்வன் அன்று இன்னிசை பொழிந்துனை கண்டேனே மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை இன்று போய் நாளை வாராய் இன்று போய் நாளை வாராய் எனையொரு மனிதனும் புகழுவதோ இன்று போய் நாளை வாராய் எனையொரு மனிதனும் புகழுவதோ மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் ஈசா மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் இன்று போய் நாளை வா எனையொரு மனிதனும் புகழுவதோ எண்டி செய்வன் எண்டி செய்வன் அன்று இன்னிசை பொழிந்துனை கண்டேனே மண்மகள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் நீங்கள் கொலைகாரரா? கொற்றவனை கொன்றீர்களா? கூறுங்கள், கூறுங்கள். ஈடற்ற பட்டினியின் இன்பத்தை கொன்றவன் நான், அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவன் நான்.
வாழத் தகுந்தவளை வாழாமல் வைத்துவிட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவன் நான். அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன். இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. அத்தான், உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தான். என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தான். அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அஞ்சி நடப்பானோ ஞான பெண்ணே. துன்பத்தை காட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. அத்தான், உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்? தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே, தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. பதறி பதறி நின்று கதறி புலம்பினாலும் பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே, பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. இது என்ன? உங்கள் கண்கள் எங்கே தான்? உங்கள் கண்கள் எங்கே தான்? கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது? எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி பழியை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா? சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி.
சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கடி தங்கம் சம்சாரம் ஏது கடி மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி மனைவியை குழந்தையை மறந்து திரிந்தவனை வாழ்த்துவதாகாதடி தங்கம் மன்னிக்க கூடாதடி சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி மன்னவர் குலம் பாரம்மா மன்னவர் குலம் பாரம்மா இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா மன்னவர் குலம் பாரம்மா இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா மன்னவர் குலம் பாரம்மா உன்னை பார்க்கிறார் பொன்மலர் மணி வாயில் புன்னகை பொறிகின்ற பூவை உன்னை பார்க்கிறார் நின்று தன்மனம் தடுமாற உன் மலர் விழி கூறும் சம்மதம் தன்னை கேட்கிறார் நின்று தன்மனம் தடுமாற உன் மலர் விழி கூறும் சம்மதம் தன்னை கேட்கிறார் நீயோ மன்னவர் குலம் பாரம்மா இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா மன்னவர் குலம் பாரம்மா முகம் படைத்த மாதர்கள் விழி தம்மை கலக்கும் எழில் படைத்த மாறன் மண்ணில் சிரிக்கும் செந்தாமரை பூ சிவந்தது போல் களமும் சிவப்பாத போர் புரியும் சேரன் மழலை குரல் கேட்டு அன்னங்கள் தாலாட்டும் வளநாடு தன்னை காக்கும் தலைவர் கரும் குழல் போல மேகங்கள் போத்தாட சேர்ந்து வரும் கோசலம் தன்னையாளும் இறைவன் தங்க நிறம் படைத்த மங்கையர் மேனியினை தாலாட்டும் காத்திருக்கும் அரசன் மற்றும் மங்கம் இலங்கை வங்கம் சாவகம் புட்பகத்தை அரசாளும் யுவராஜர் வரிசை மன்னவர் குலம் பாரம்மா இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா மன்னவர் குலம் பாரம்மா கொற்றமிருந்தும் குடியிருந்தும் முடியிருந்தும் கொலுவிருக்க இடமின்றி இங்கே வெறும் கூடாகி காவலனாய் நிற்பவன் பிருத்திவிதான் 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 குலமகளே உன் எண்ணம் எங்கே உன் எண்ணம் எங்கே உன் எண்ணம் எங்கே அபாய அறிவிப்பு ஐயா அபாய அறிவிப்பு வாத்தியார் ஐயா
அபாய அறிவிப்பு. நான் மெய்யாக சொல்லுவதை பொய்யாக எண்ணாத அபாய அறிவிப்பு. நான் மெய்யாக சொல்லுவதை பொய்யாக எண்ணாத அபாய அறிவிப்பு. ஐயா அபாய அறிவிப்பு. ஆழம் தெரியாத காலம் விட்டான் நம்ம அரசாங்கத்தையே எடுத்துக்கிட்டான். ஆழம் தெரியாத காலம் விட்டான் நம்ம அரசாங்கத்தையே எடுத்துக்கிட்டான். காலம் தெரியாத கில்லாடி பைய ஒரு கண்ணால 2 காய அடிச்சு விட்டான். காலம் தெரியாத கில்லாடி பைய ஒரு கண்ணால 2 காய அடிச்சு விட்டான். அபாய அறிவிப்பு. ஐயா அபாய அறிவிப்பு. ஜாடையாகவே மாதவி மல்லிகா சட்டாம்பிள்ளை வலையில் விழுந்தாச்சு. ஜாடையாகவே மாதவி மல்லிகா சட்டாம்பிள்ளை வலையில் விழுந்தாச்சு. தூக்கு மேடையில் ஏறி ஊஞ்சலாடவே சுக்கிர திசையும் அடிச்சிடுச்சு. சுக்கிர திசையும் அடிச்சிடுச்சு. மேடையில் ஏறி ஊஞ்சலாடவே சுக்கிர திசையும் அடிச்சிடுச்சு. சுக்கிர திசையும் அடிச்சிடுச்சு. அபாய அறிவிப்பு. ஐயா அபாய அறிவிப்பு. கண்ணால பாடும் சொல்லி கொடுத்து கணக்கு பண்ணிட்டா டொய் டொய் டொய். கண்ணால பாடும் சொல்லி கொடுத்து கணக்கு பண்ணிட்டா டொய் டொய் டொய். காளி கோயிலுக்கு 2யும் வர சொல்லி கம்பி நீட்டவே டொய் டொய் டொய். காளி கோயிலுக்கு 2யும் வர சொல்லி கம்பி நீட்டவே டொய் டொய் டொய். கம்பன் மகனான அம்பிகாபதி கதையை போலவே டொய் டொய் டொய். கம்பன் மகனான அம்பிகாபதி கதையை போலவே டொய் டொய் டொய். காதலால பலியாகவே போறான் கவலைப்படாதே டொய் டொய் டொய். கண்ணீர் விடாதே டொய் டொய் டொய். கவலைப்படாதே டொய் டொய் டொய். கண்ணீர் விடாதே டொய் டொய் டொய். கவலைப்படாதே கண்ணீர் விடாதே. கவலைப்படாதே கண்ணீர் விடாதே. அபாய அறிவிப்பு. ஐயா அபாய அறிவிப்பு. கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. அது காவியமாயிரம் கூறும். எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. அது காவியமாயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. எண்ணத்திலே எழில் வண்ணத்திலே எண்ணத்திலே எழில் வண்ணத்திலே மின்னி திரிகின்ற வெண்ணிலவில் உன்னை தினம் தினம் காண்கின்றேன். உன்னை தினம் தினம் காண்கின்றேன். அந்த உணர்ச்சியில் உலகினை மறந்தேன். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. அது காவியமாயிரம் கூறும். கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி. இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி அதில் இன்னிசை பாடும் பறவைகள் நாம். அதில் இன்னிசை பாடும் பறவைகள் நாம். அன்பினில் பொங்கும் கடல் போலே அன்பினில் பொங்கும் கடல் போலே ஆசை அலைகளை வீசிடும் கலையமுதே. கண்ணுக்குள்ளே உன்னை பாரு. எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு.
இருக்க ஓடும் அருவியாய் நான் இருக்க அதில் ஓடிடும் மீன் போல் துள்ளி வந்தாய் அதில் ஓடிடும் மீன் போல் துள்ளி வந்தாய் பாடும் குயிலென நான் இருக்க பாடும் குயிலென நான் இருக்க அங்கு ஆடும் மயிலென நீயும் வந்தாய் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு அது காவியம் ஆயிரம் கூறும் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு சாமி போல துள்ளாதே கொல்லாமே கொல்லாதே கொக்கரிக்கு நில்லாதே போனவல சாமி போல துள்ளாதே ஏ பொண்ணே மீனாட்சி இனிமே நானாச்சி அடியே பொண்ணே மீனாட்சி இனிமே நானாச்சி கண்ணே உனக்கு காதல் தானம் தந்தாச்சி கல்லாலடிக்கலே சொல்லாலடிக்கலே பில்லாலடிக்க போறா கல்லாலடிக்கலே சொல்லாலடிக்கலே பில்லாலடிக்க போறா மம்முதரத வீட்டு மேல பாடம் போடுறா சிங்கார செல்ல குட்டி நீயே யாரும் சிங்கார வெள்ள கட்டினானே சிங்கார செல்ல குட்டி நீயே யாரும் சிங்கார வெள்ள கட்டினானே தென்னாட்டு சோலையிலே சிட்டாகவே பிறந்த கண்ணாட்டி உன்னை மறப்பேனோ தென்னாட்டு சோலையிலே சிட்டாகவே பிறந்த கண்ணாட்டி உன்னை மறப்பேனோ ஆனா படிக்கலே அவனா பிடிக்கலே அக்கனால தாண்டி வந்துட்டோம் அதுக்குள்ளாக அப்பாவும் அம்மாவும் ஆயிட்டோம்
டேராவுக்குள்ளே தில்லான பாடுவோம் ஜோராக உள்ளே டிக்கான போடுவோம் டேராவுக்குள்ளே தில்லான பாடுவோம் ஜோராக உள்ளே சில்லாகி புல்புல் வந்தாரு உள்ளே அடியா அடியாடும் உள்ளதே கொம்புசாமி காமி விலக்கி கொண்டு வந்தா குட்டி ராமி ராமி குழந்தை குட்டிக்கு கட்டுங்க சாமி டியாடியாடும் டியாடியாடும் அயாளும் சௌதாரிலேலும் தடக்க தளாங்குது மைனா மைனா கொஞ்சம் சில்லற காசை வீசி போடு நைனா நைனா தடக்க தளாங்குது மைனா மைனா கொஞ்சம் சில்லற காசை வீசி போடு நைனா நைனா சின்ன பொண்ணை பார்த்து இடிப்பது என்ன என்ன உன் கன்னத்தில் பதம் பார்த்துடுவோமே நின்னா நின்னா கந்தைய ஜோரா தைக்கிற கோழி ஊசி ஊசி பொம்பளை கழுத்த மறைக்கிற ஒன்னாலந்தர் பாசி பாசி அந்தர் அடிக்கிற சாமி போடு காஷி காஷி ஏ போட்டாமி காஷி அந்தர் அடிக்கிற சாமி போடு காஷி காஷி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி நீ தடக்க தளங்குது மைனா மைனா கொஞ்சம் சில்லற காசு வீசி போடு நைனா நைனா ஏ ஹப்பே ஏ சாமி ஏ நைனா ஏ அம்மே ஏ அம்மே ஏ ஹப்பே ஏ சாமி 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 போட் சாமி காசி